ஆர்கனைஸ் பண்ணது பிஜேபியா இருக்கலாம், இழுத்துட்டு வந்தது முருகன். அதை மறந்துடக்கூடாது. அது முருகனுடைய சக்தி. எல்லா ஊர்ல இருந்தும் எவ்வளவு பேருந்துகள், மதுரையில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு டிராபிக் ஜாம், 3 மணி நேரம் யார் எங்கேயும் செய்ய முடியல. இது எந்த கட்சி மாநாடும் செய்ய முடியாது. அது இந்து முன்னணிக்கு தெரிந்திருக்கிறது, பாஜகவுக்கு முன்னாடியே. ஏன்னா அதெல்லாம் தாய் கழகம் இல்லையா, அதனால அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு முருகன் ஈழ்த்ததால் அது ஆன்மீக எழுச்சி தான். ஆனால் அது மதவாத முயற்சியாக மாறிவிடக்கூடாது. அது எல்லோருக்குமான எண்ணம். எப்போ ஒரு சின்ன எளிமையான தத்துவம் தாங்க, மதம் எல்லோருக்கும் இருக்கிறது, மதம் யாருக்கு பிடிக்கிறது. திரு ராமகோபாலன் அவர்கள் செய்தியில் சொல்லும்போது சொன்னார், மதம் அப்படிங்கிறது வேற, மதம் அப்படிங்கிறது வேற அப்படின்னு. அந்த டிஹெச்ஏ டிஹெச்ஏ அது ரெண்டு வேற. யானைக்கு பிடிப்பது மதம், இது மதம், அதான் ரொம்ப பிடிக்கும். தர்மம்னு சொன்னான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்து மதம்னு சொல்ல இதுக்கு பேரு இந்து தர்மம்னு சொன்னான். அப்போ இது ஒரு வாழ்வியல் வழிகாட்டு முறை. அதை நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இந்து மதம் என்பது ஒரு வாழ்வியல் வழிகாட்டு முறை அப்படின்னு. அப்போ அது ஆன்மீகமாக இருக்கிற வரை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மதவாதமாக மாறினால் மாற்ற நினைப்பவர்களுக்கும் மாற்ற முயற்சிப்பவர்களுக்கும் எல்லோருக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு